திமுக அரசின் கையாலாகாத தனத்தையும் கடந்த தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு குறித்து வீடு வீடாக சென்று எடுத்து சொல்லி வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற பாடுபட வேண்டும் என வெங்கத்தூர் பாக கிளை பொறுப்பாளர்கள், கிளை கழக நிர்வாகிகள் தேர்தல் பணி பயிற்சி கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா பேசும்போது தெரிவித்தார். திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் வெங்கத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட பாக கிளை பொறுப்பாளர்கள், கிளை கழக நிர்வாகிகள் தேர்தல் பணி பயிற்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான பி.வி. ரமணா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு ஒன்றிய செயலாளர் சூரகாபுரம் எஸ். சுதாகர், மாவட்ட எம்.ஜி.ஆர். இளைஞர் அணி இணை செயலாளர் ஞானகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். விஜயகுமார் ஆகியோரை பூத் கமிட்டி பொறுப்பாளர் க. விஜயகாந்த் பட்டாசு வெடித்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் உற்சாகமாக வரவேற்றார். இதில் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எஸ்.ஆர். விஜயகுமார் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். அதிமுக அரசின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்து சொல்லி 2026 தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா, பொங்கல் பரிசு தொகுப்பு அதிமுக வழங்கிய போது 5000 வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட தற்போதைய விடியா முதலமைச்சர், அவர் ஆட்சி பொறுப்பேற்று ₹1 கூட தராத நிலையில் ஆட்சி முடியும் தருவாயில் ₹3000 மட்டுமே கொடுத்து பொதுமக்களை ஏமாற்றுவதாகவும், கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றிய அரசாக திமுக அரசு இருப்பதை பொதுமக்களிடம் எடுத்து சொல்லி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அமர இன்று முதல் பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்பதை வலியுறுத்தும் வகையில் பாக கிளை பொறுப்பாளர்களுக்கு கடிகாரத்தை வழங்கி தேர்தலுக்குள் தங்கள் கடமைகளை சீரும் சிறப்புமாக செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இதில் கடம்பத்தூர் ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நம்மில் ஒருவர் எங்கள் எடப்பாடியார், மக்கள் முதல்வர் அவரே எம்மை காக்கும் தலைவர். நம்மில் ஒருவர் எங்கள் எடப்பாடியார், மக்கள் முதல்வர் அவரே எம்மை காக்கும் தலைவர். எடப்பாடியாரின் ஆட்சி தந்த மாற்றம் நம்மை செழிப்பாக்கி இன்று பெருமிதமாயாக்குதே. உயர் வந்த போதும் கடமை கொண்டு காத்து நம்மை தடை மீறச் செய்தே நம்மை காத்திட்டார். எடப்பாடியாரின் ஆட்சி இங்கு மீண்டும் மீண்டும் வேண்டுமே. நாம் உலகை வென்ற தமிழன் என்று பெருமை கொள்ள வேண்டுமே. உழவன் துயரம் அதை போக்கினார், உழைத்தே காட்டினார். இளைஞர் வாழ்வில் வேலை வாய்ப்பினை அமைத்திங்கு மொழியேற்றினார். பேரிடர் அதை புறமோட்டிய மானிடர் மனம் மகிழ்வாக்கிய தாய் தமிழகம் தலை தூக்கிட நல்லாட்சி அளித்தார். பாமரர்களின் திறனாக தாய்ப்புறங்களின் அரணாக யாவரும் புகழ் பாடிடும் ஒரு நல்லாட்சி அளித்தார். எடப்பாடியாரின் ஆட்சி இங்கு மீண்டும் மீண்டும் வேண்டுமே. நாம் உலகை வென்ற தமிழன் என்று பெருமை கொள்ள வேண்டுமே. வெளிநாட்டு முதலீட்டை உருவாக்கியே தமிழ்நாட்டை உலகிற்கே வழிகாட்டினார். பல திட்டம் பல சட்டம் செயலாக்கி